சாமி பட்டிப்படல நான் சபையின் கண் வருகிற போது நீங்க யாரு? பேர் என்ன? உங்க பேர் என்ன? குலத்து வேண்டிய குலத்து தாய் தந்தைகள், உங்களுடைய தாய் தந்தைகள். ஓ நமோ பகவதி கருடாய கால கிணி வருடாயே ஏகி ஏகி காலங்களோட சிக்வாயே பாதி பாதி மோகி மோகி வித்ருவாய் வித்ருவாயே பிரம பிரம கண்ணே கண்ணே தக தக பத பத சும்பட் ஸ்வாஹி அம்மா ஓய் 101 வருஷம் 7 நாள் ஆயில் போட்டுருக்குது அண்ணன் அவ்வளவுதான் கண்டுபிடிச்சுட்ட தலையெழுத்து எங்க எழுதியிருக்கிறான் என்று எனக்கு தெரியும். நீ நடு ரோட்ல தெரிஞ்சா கூட உனக்கு ஆபத்து இல்லை. அப்ப அந்த நடு ரோட்ல போக சொல்றியா? அதனால நீ யாரு? என் பெயர் என்ன? குளித்து வேண்டி என் வாழ்க்கை வரலாறு உனக்கு தெரியுமா? என்ன வாழ்க்கை வரலாறு தெரியுமா? என்ன கேக்குற? ஐயோ சாமி வாய் அப்படி காடாங்க. பாரு நீ யாரு? உங்க அப்பா யாரு? உங்க பாட்டை யாரு? 4 தலைமுறையா தெரியும். தலைமுறையா தெரியும். பிரணேச வம்சத்திலக்கும் கேரள கேலி விக்கிரகம் அர்த்தன வரும் தேவம் சாய்தாரியம் பிரணமாமி ஹவாய் நமகி ஓம் சமர்ப்பயாமி ஸ்வாக. அம்மா உடம்பெல்லாம் உடல் வலி, கை கால் வலிச்சல், கொடிச்சலா இருக்குது. ஒரு வேண்டுதலை வேண்டி வந்திருக்கிற உண்டு இல்லையா? உண்டுன்னா உண்டுன்னு இல்லைன்னா இல்லைன்னு அந்த வேண்டுதலை 3 மாசம் 6 மாதத்திற்குள்ள நிச்சயமா நடக்கும். வெற்றியோட மனசாருக்கு முட்டு போ. அப்ப இந்த நடு ரோட்ல போக சொல்றியா? வேண்டுதல் வைக்க சொல்லி. சரி நம்பர் 1 சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் நல்லூர் தோண்டிகாட்டு முடிப்பு கோயில் பூஜாரி செட்டி உங்க தாத்தா. நம்பர் 2 தோண்டிகாட்டு முடிப்பு கோயில் பூஜாரி செட்டி மகன் சித்தமாத்தியாரு உங்க அப்பா. எப்படி தெரியும்? இது எப்படி தெரியாது சொல்லுது? எப்படி தெரியாது சொல்லுது? எப்படி தெரியாது சொல்லுது? எப்படி தெரியாது சொல்லுது? சிந்தரம கொலையாட்டுக்குது வாய் அப்படி காட்டாத. இது எப்படி தெரியும்? பின்னாடி புரட்ட பாரு. ஆனா கொலைய பார்க்காத பின்னாடி புரட்ட பாரு. அந்த போர்ட்ல இருக்கிறத படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன படிக்கவும் தெரியும் மூர்த்தி கவுண்டரா படிச்சு போய் நான் சரி படிக்க தெரியுங்கிறல்ல? ஆமா கவுண்டர் முன்னாடி நல்லா படுறான். அப்படியா? நீ சொல்லிவிட்டு அப்புறம் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. வணக்கம் தானே கலகு. சரி சரி நீ தானே கவுண்டர் முன்னாடி படுக்க சொன்ன. படுக்க சொன்ன? படிக்க சொன்னேன். படிக்க சொன்னீங்களா? எனக்கு படுக்க சொன்னா அப்படி அப்படியோ? சரி 4 பேர் அறிய எல்லாரும் பார்த்து கை தட்டி சிரிக்கணும். அந்த அளவுக்கு நல்லா அங்க எழுதிருக்கிற எழுத்த நல்லா படிச்சு காட்டி படிச்சு காட்ட சொன்னிய. படிச்சு காட்டுறான்னு சொன்னேன். படிச்சு காட்டுறான்னு சொன்னீங்களா? எனக்கு படிச்சு காட்டு சொன்னா அப்படி ஆகி போச்சுங்க. அதே பிள்ளைங்க எல்லாம் பயந்துக்கு போடுறதுக்கு. அதனால சரி உன்னையும் உங்க அம்மா கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் போட்டு விட்டு வந்தார்கள். ஆமா எங்க அம்மா என்ன கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல திப்புன்னு போட்டு எங்க சித்தப்பனை கூட்டிட்டு கரும்பு காட்டுக்குள்ள போயிட்டோம். கரும்பு காட்டுக்கு எனக்கு சோவம் இருக்கிறதுக்கு. நம்பர் 3 அரசு கலை சுடர்மணி விருது பெற்ற இந்திய நாட்டிய கலை விருது பெற்ற உலக பாரம்பரிய கலை விருது பெற்ற நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வெளிநாடு ரஷ்யா சென்று கலை சுடர்மணி விருது பெற்ற எங்க நல்லூர் சித்த வாத்தியார் மகன் மாதவாதியார் நீதாயா? எப்படி அப்படி? நம்பர் 4 என்ன எங்க மாதவாதியார் அவங்க தம்பி சேலம் மாவட்டத்துல சூரதாஸ்ல பேரு புகழும் பெற்றவர் எங்க நயனாமலை வாத்தியார் 4வது. ஆக மொத்தம் 4 4 3 7 நீ 4 போடு. என்னடா மாட்டுக்கு சென பாக்குறவனா அப்படி கை விடுறோம். அப்ப காலையில போய் எங்க மாட்டு கொலையில கைய விடுறேன். அதை கேட்கவில்லை. இந்த நாடகத்திலே நான் ஆமா இந்த நாடகத்துல நீ இப்படி பட்டி படல கட்டிட்டு வந்துக்கிறியா? பட்டி படல்ன்றா முருகனின் மயில் தோகை. ஓ முருகனின் வாகனம்.
முருகன் வாகனம் இல்லது, மயில் தோகை. மயில் தோகை. சரிங்க. அதனால இந்த சேலம் மாவட்டத்திலேயே ஒரு சிறப்பான ஒரு சன்னிதானம் என்றால் எல்லா ஊருக்கும் வேண்டுதல் வைச்சா நகை வைக்கணும், அது இது பண்ணணும் அப்படின்னு ஆண்டவன் கேட்பாரு. ஆனா இவர் மட்டும் நாடகம் கூத்துதான். இன்னும் 30-40 கூத்து இருக்குதான். அதனால நம்ம எருமப்பட்டி மாநகரத்தில் இளைஞர்களையே ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரமாண நாயகன் அகிலம் எல்லாம் அருள்பாலிக்கின்ற குல தெய்வமாய் விளங்கி வரக்கூடிய அருள்மிகு முனீஸ்வரன் ஆண்டவன் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி மண்டல பூஜை திருநாளை முன்னிட்டு பக்த கோடிகள் எல்லாம் அன்னதானம் அமுது கொடுத்து வைத்த வேண்டுதல் நிறைவேறியது. தொட்டது வைச்சது கும்பிட்டது கையெடுத்தது கால் எடுத்து வைத்தால் கஷ்டங்கள் தீர வேண்டும், பாதங்கள் பட்டால் பாவங்கள் போவன், அடி எடுத்து வைத்தால் ஆண்டவன் அருளாசி பெறவி என்பதற்காக இன்று வேண்டுதலை கூத்தாக எருமப்பட்டி கள்ளங்காட்டு வளவை பவுன் மகன் செல்வம், அவருடைய மனைவி கனகா, மகன் குருபிரசாத், ஸ்ரீ அனிஷ்கா மற்றும் குடும்பத்தார்கள் அனைவர்கள் ஒருமனதாக ஒன்று கூடி மாளிகத்தை அரங்கேற்றம் செய்தாலும் இங்கு அமர்ந்திருக்கின்ற அன்பு உள்ளங்கள் வேட்டனாய், வெள்ளக்குதிரை, பஞ்சாமிர்தம், பட்டம், பூநூல், பாறை, தப்பட்டை, அளவிருதி, குளிவிருதி, சுக்குமாட்டடி, கொம்பை, புத்தகம், முன்குடுமை, பஞ்சாமிர்தம், நீலவானம், வாயுக்கணை, வாயுக்கணை, இந்திரக்கணை, இந்திரக்கணை, பாச்சி, நெகண்டி, திருமுழுக்கை, கத்தி, கடாரி, ஈட்டி, வில், வேல், அம்பு, எரிப்பிலே பிறந்த பன்னீர் ஒன்று, பன்னீர் ஒன்று, பன்னீர் குலத்து நாட்டார் வந்தவருக்கு இல்லை எங்க மாட்டார், இல்லை என்று சொல்ல மாட்டார், அடிக்க ஒரு கையா இருந்தாலும் அன்னைக்க இருக்கைங்க அண்டனா ஆதரிப்பார், உண்டனா மூச்சை பிடிச்சு விடுவார். அப்பேற்பட்ட நம்மை நம்பி வந்தவரை கைவிடாத ஒரே ஒரு சத்திரியர் இந்த வீரவன்னிய சத்திரிய சமுதாயம். அப்படிப்பட்ட சத்திரிய சமுதாயங்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றனர். அன்பு உள்ளங்கள் நமக்காக காசு என்று பாராமல் பணம் என்று பாராமல் வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கும் இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ராமு கவுண்டர் ஐயா அவர்களும் இன்னும் அவரோட செல்வமன்னார் அவர்களும் இன்னும் பாருங்க முனியப்பன் கோயில் கவுண்டர். இங்க ஆடாத கூத்து இல்ல, பார்க்காத கூத்து இல்ல, இங்க வர கூத்தாடிகளும் கிடையாது. எத்தனை ஆயிரம் பேரை பார்த்து கண்ணு இது தெரியுமா? பெரிய கவுண்டர் அவர்களும் இதற்கு மேல் இளைய தலைமுறைக்கெல்லாம் இவருடைய மகன் சின்ன கவுண்டர் அவர்களும் இங்கே முன்னிலை வகித்து நமக்கு அவர் நம்ம மயில் கவுண்டர் அவர் அடுத்த மாதத்துல ஒரு கூத்து அவர்களும் நமக்கு இதுக்கு முன்னாடி இதே இடத்துல நாடகத்தை விட்டாரு. சங்ககிரியில இருந்து சொந்த ஊரு தான் நம்ம அம்மா, அவருடைய கணவர் நம்முடைய ராஜகோபால் கவுண்டர் அவர்கள், டீ கடை ரஞ்சித் குமார் அவர்கள், இன்னும் இருக்கின்ற அன்பு உள்ளங்கள் அனைவர்கள் வாரி வழங்கி இருக்கிறார்கள். அவர்களும் இன்னும் அதாவது அக்கினி புயல் யூடியூப் சேனல் அவர்கள் வருகிற நம்முடைய நாடகத்தை எடுத்து வெளியும் எப்பொழுதும் நேரடி ஒளிபரப்பிலே பல ஆயிரக்கணக்கான பேர்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இன்று பார்க்காதவர் நாளை பார்க்கலாம், நாளை பார்க்காதவர் மறுநாள் பார்க்காதவர் அடுத்து மறுநாள் பார்க்கலாம். நமக்கு எப்பொழுது ஓய்வு இருக்கிறதோ அப்பொழுது செல்லுல அதாவது அக்கினி புயல் யூடியூப் சேனல் என்று டைப் செய்து போனா புது புது நாடகங்கள் அனைத்து நாடக சபா கலைஞர்களுடைய நாடகங்களும் பாத்துக்கலாம். அதனால அனைவர்களும் தவறாமல் இத்தனை நாள் வந்திருப்பாரு. ஆனா இன்றையிலிருந்து இங்க குறைந்தபட்சம் ஒரு 100 சப்ஸ்கிரைபர் புதிதாக உருவாக வேண்டும். அனைவர்களும் இந்த சேனலை பார்த்து அனைவர்கள் என்ன செய்ய வேண்டும்? லைக் செய்ய வேண்டும், சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும், பெல் பட்டனை கிளிக் பண்ண வேண்டும், ஷேர் பண்ண வேண்டும், கமெண்ட் பண்ண வேண்டும். அம்மா பாரு, பொன்னர் சங்கர
நாடகம் பெரிய சின்ன நாடகம் விட்டா அம்மா தாய் 3 நாடகம் விட்டுருச்சு. இன்னொரு நாடகம் அவருடைய பேர பிள்ளைகள் அவருடைய மக்கமார்களும் சீரோடும் சிறப்போடும் வாழ ஆண்டவன் அருள்பாலித்திருக்கிறார். பெரிய ஆண்டவர் சின்ன பெரியான அருள்பாலித்திருக்கிறார். குடும்பம் மலை போல வளர்ந்து வீடு சுகமா சந்தோஷமா இருக்கும். ஓம் தத்புரி சவித்மகி மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ரே பிரசோதியாய நமகே ஓம் சமர்ப்பயாமி ஸ்வாக. அதனால இந்த கூத்து விட்டதே ஆண்டவனுக்காகத்தான். ஜனங்க பாக்குறாங்களா இல்லையோ அவர் பாப்பாரு. அதனால அவரை பற்றி சில பாடல்கள் பாடி ஆண்டவனை சந்தோஷப்படுத்தி விட்டுதான் நாடக துவக்கும். சாமி கஜான பூத கணபதி சேவிதம் கபில் ஜம்பு பலஜார பச்சிதம் உமாசுத சோக விநாச காரண நமாமி விக்கினேஸ்வர பாத பங்கஜமாய நமக வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சம்பரப அவிக்கனம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதாய நமக ஓம் சமர்ப்பயாமி ஸ்வாக.
சொன்னா ஆள் உள்ளது படை படை, கால் உள்ளது வெள்ளாம. ஆமா. தம்பி உடையான் படுக்கஞ்சா அடிக்கஞ்சா. எப்படி? ஆமா. அந்த மாதிரி இங்க ஆடாத நாடகம் கிடையாது. விரலுக்கு வந்து வீக்கம்னு சொல்லுவாங்க. ஆமா. அந்த மாதிரி ஒரு கதையினுடைய கரு எப்படி அந்த கருவுக்கு தகுந்த குழந்தை தான் பிறக்கும். ஆமா. ஒரு தாயினுடைய அங்கத்திலே ஒரு குழந்தை கருவாக உருவானால் அந்த கரு எப்படி உருவாகுதோ அதுக்கு தகுந்த குழந்தை தான் பிறக்கும். ஆமா. அது போல கதை இது பக்தி நாடகம். ஆமா. என்ன நாடகம்? பக்தி நாடகம். பக்தி நாடகம், தெய்வ நாடகம், பொறுமையான நாடகம். இப்ப இதே இடத்துல மயான கொள்ள ஆடி அடடடலா பயங்கரமான வேகமா 3 சூறு 4 சூறு நாள் விட்டாருன்னு அது வேற கதை. அந்த விரலுக்கு அது வீக்க வேற, இந்த விரல் வீக்க வேற, இந்த கரு வேற, இந்த கதை வேற, அந்த கதை வேற. அதனால கதைக்கு தகுந்த மாதிரி கதையில குறை இல்லாம நல்ல முறையில சிறப்பான கதையை இன்னைக்கு விட்டுருக்காங்க. ஆமா. அதனால கெட்ட கதையா இருந்தாலும் முட்ட முடிய கேட்கணும். ஒரு சிலரு என்னோட பொறுமையா போகுதே நாடகம் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆமா. இந்த கதைக்கு இப்படித்தான். ஆமா. இப்ப வந்து நான் அடாதுடைய போட்டி ஏதாவது பண்ண முடியுமா? முடியாதுங்க. நான் எப்படி வந்திருக்கிறேன்? நீங்க வந்து ஒரு ராஜாவா வந்தா பல ஆக்ரோஷ வீரத்தை காட்டலாம். ஆமா. நான் முனிவரா தவரிசியா சக்திமயமாக பண்ணும் கோயில் போறது எவ்வளவு பணிவா. ஆமா. அப்படி அந்த ஒரு பணியோட தான் வருவேன். ஆமா. அந்த மாதிரி கதைக்கேற்ற மாதிரி நாங்கள் சிறப்பான முறையில் நடத்தி கொடுப்போம். அதனால உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும். அதனால பணிவோடு கேட்டுக்கொண்டு இன்று அர்ஜுனன் தவநிலை சர்க்கம் இல்லையே இல்லை என்றால் பாண்டவர்களுக்கு 9வது பணம் இந்த பக்தி நாடகத்தில் தவசி நாடகத்திலே யாரு சொல்லுங்க சாமி. ஓட்டு ஐயா குரு நாடு குரு பதிவான செந்திர குலத்தில்
இருவருக்கு இளையவர் இருவருக்கு மூத்தவர் நடுவிருந்த நாயகனை வழங்கி வரக்கூடிய என் பெயர் மாதப்பன். அர்ஜுன மகாராஜன். அர்ஜுன மகாராஜன். இருவருக்கு இளையோர் இருவருக்கு மூற்றோர் நடுப்பிறந்த நாயகன் ஆளால் அழகுமன்னன் அர்ஜுனன். சரிங்க. அர்ஜுனனாக இருந்துட்டாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாருங்க? சொல்லுங்க. காலையில சம்பளம் காலையில கொடுக்கணுமா? சொல்லணுமா அப்படின்னு அச்சால்ட்டா சொல்ற கோட்ட. குந்தி தேவி மந்திரா தேவி என்று சொல்லக்கூடிய 2 தாய்மார்கள் 2 தாய்கள். என் தந்தையின் பெயர் பாண்டு மகாராஜன். பாண்டு மகாராஜன். பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி தேவிக்கும் மகனை பிறந்தவர்கள் தர்மர் பீமன் அர்ஜுனர் நகுலர் சகாதேவர். இருவருக்கு இளையவர் இருவருக்கு மூத்தவர் எமது பெயர் அர்ஜுனர் அல்ல ஆகமத்த ஐவராஜாக்கள். சரிங்க. அப்படி இருந்துட்டாலும் எங்க வாழ்ந்து வரீங்க? எந்த நாடு? ஹஸ்தினாபுரத்திற்கு சொந்தக்காரர். யார் யாரு? ஹஸ்தினாபுரத்திற்கு நீங்கள் மட்டும்தான் சொந்தக்காரரா? உரிமைப்பட்டவரா? இல்லை எதிரிகள் உண்டா என்று கேட்கிறோம். யாராவது இருக்கிறார்களா? பாண்டவர்கள் ஐவராஜாக்கள். பாண்டுவின் புதல்வர்கள் தருதராஷ்டிரன் புத்திரர்கள் துரியோதனன் துச்சோதனன் சுத்தர்சன் துன்முகன் ஜலந்தன் ஜகன் சமன் விந்தன் அனுவிந்தன் துருவாகி சுபாகி துஷ்டதர்சனன் துஷ்டந்தன் விம்சதி விகர்ணன் சுலோசனன் சித்திரன் சித்திரராஜுவன் சாரி சித்திரன் சராசன் துன்மருசனன் வினிசன் விகபசமன் பூரணநாபன் சுனாவன் நந்தன் உபநந்தன் சேனாதிபதி சுசேசரன் குண்டோதரன் மகோதரன் சித்திரத்துவம் சிங் சித்திரவன் மகரன் அப்ராகிகன் பண்டிதன் விசாலாசன் மார்பரன் அசிதன் சுவேட்சை துருடவேகன் சுவேட்சை பாதவேகன் சுமரிச்சேனன் ஆதித்தகேசன் மகாசி நாகநந்தன் உக்கிரயோகி அவசி நிசங்கி தண்டிதரன் தண்டிதரன் தனகரகன் பீமதரன் தேமவேகன் அபயன் ருசியன் குண்டவேதி கிராவி தீர்க்கலோசனன் அதிதீர்க்கன் தீர்க்கன் தீர்க்கவாகன் மகரகுண்டன் குண்டன் குண்டசன் அனவசுவன் குக்குராயுதன் கந்தாயு விரோசலன் சகண்டலன் இப்படி அவர்களோ 100 பேர். பாண்டவர்கள் எத்தனை பேரு? 5 பேர். 5 பேர்த்துக்கும் பாதி நாடு. இந்த 100 பேர்களுக்கு பாதி நாடு தருவதா என்று எங்களை கொல்ல எண்ணில் அடங்கா வஞ்சனைகளை செய்தார். எதற்காக? ஹஸ்தினாபுரத்தை ஆள வேண்டும் என்பதற்காக. ஹஸ்தினாபுரத்திற்கு சொந்தமான நாடுகள் அங்கம் அருணம் அவந்தி ஆந்திரம் இலாடம் யவனம் ஒட்டியம் கரிசம் கலிங்கம் கன்னடம் கர்நாடம் கால்சம் காஷ்மீரம் காந்தாரம் காம்போஜம் இராடம் குருகு குடகு குந்தலம் கூச்சரம் கேகையும் கேரளம் கொங்கணம் கொல்லம் கோசலம் சதம் சபீரம் காலவம் சிங்களம் சிந்து சீனம் சூரசேனம் சோளம் சோனகம் திராவிடம் குழுவம் தெங்கனம் நிடதம் நேபாளம் பஞ்சாலம் கொப்பரம் வல்லவம் வண்டியம் புளிந்தம் கோடம் மகதம் மச்சம் மராடம் மலையாளம் பாலவம் சுகுந்தம் வங்கம் வங்காளம் தீர்மதேசம். எந்த பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு வந்தீங்களா சாமி? 56 தேசங்கள். அப்படி இருந்தாலும் இந்த பாண்டவர்களையும் துரியோதனாதிகளையும் குருநாடு குருகுலங்கிறோம், பதிவான சந்திரகுலங்கிறோம். அந்த சந்திரகுலம் எப்படி வந்தது? எப்படி குருகுலம் எப்படி வந்தது? ஏன் உங்களை மட்டும் குருகுலம்னு சொல்றாங்க? சாமி ஆமா சொல்லுமா இல்லையா? கண்டிப்பாக எனக்கு வேணுமல்ல. இப்ப இந்த ஊருக்கு கவுண்டர்னா அவங்க அப்பா காலத்துல இருந்து கவுண்டர் ஆக்குறாரு, அதனால அவர் கவுண்டர் வாரிசு. இப்ப அவங்க பையன் கவுண்டர். அந்த மாதிரி இந்த குருநாடு பேர் எப்படி வந்துச்சு? எப்படி வந்தது? சந்திரகுலம் எப்படி வந்தது? அதாவது ஏனை முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவ வேதங்களுக்கும் படியளக்கக்கூடியவர், நமக்கு உணவு கொடுப்பவர், சாப்பாடு அன்னதானம் கொடுத்தீங்களா அதெல்லாம் கொடுத்தவர் யாரு? 2011 நேத்திரம் அடைத்த சிவபெருமான்.
அவருடைய சடாமுடி சடாமுடி என்றால் சிரத்துல சந்திரன் பிறந்தான். சந்திரன் பிறந்து ஒரு தெய்வத்தினுடைய சடாபாரத்தில் சந்திரன் பிறந்து இந்த பூலோகத்தை அஸ்தினாபுரத்தை ஆண்டதுனால எங்களுடைய குலத்துக்கு சந்திர குலம் என்று பெயர். சரி, சந்திரனுக்கு புதன் பிறந்தான், புதனுக்கு புரூர்வன் பிறந்தான், புரூர்வனுக்கு ஆயு பிறந்தான், ஆயுக்கு நகிசகன் பிறந்தான், நகிசகனுக்கு கயாதி பிறந்தான், கயாதிக்கு சயாதி பிறந்தான், சயாதிக்கு சார்வபூமன் பிறந்தான், சார்வபூமனுக்கு ஜெயச்சேனன் பிறந்தான், ஜெயச்சேனனுக்கு நயூதன் பிறந்தான், நயூதனுக்கு வேட்குரோதன் பிறந்தான், வேட்குரோதனுக்கு தேவாவி பிறந்தான், தேவாவிக்கு உரிச்சகன் பிறந்தான், உரிச்சகனுக்கு அரிச்சகன் பிறந்தான், ஹரிச்சகனுக்கு மதிவாணன் பிறந்தான், மதிவாணனுக்கு திடன் பிறந்தான், திடனுக்கு நீலன் பிறந்தான், நீலனுக்கு துஷ்யந்தன் பிறந்தான், துஷ்யந்தனுக்கு பரதன் பிறந்தான், பரதன் பிறந்து இந்த நாட்டை ஆண்டபடியினால் என்னுடைய நாட்டுக்கு பாரத நாடு என்று பெயர். பாரத நாடு என்று ஒரு பெயர். நான் யார் ஆண்டதுனால அப்ப என்ன வரைக்கும் என்ன கேட்ட? உனக்கே தெரியல சனங்க எப்படா கண்டுக்கிறது? இல்ல சாமி, நீங்க சொல்லிட்டு வந்து நான் ஊங்க ஓட்டிட்டு வந்து திட்டு திப்பு இப்படி காட்ட இப்படி கவனம் இருக்கணும். பரதனுக்கு பௌமன் பிறந்தான். பரதன் பிறந்த இந்த நாட்டை ஆண்டபடியினால் என்னுடைய நாட்டுக்கு பாரத நாடு என்று பெயர். பாரத நாடு. பரதனுக்கு பௌமன் பிறந்தான். பௌமனுக்கு சுகோத்திரன் பிறந்தான். சுகோத்திரனுக்கு அஸ்தன் பிறந்தான். அஸ்தன் பிறந்து இந்த நாட்டை ஆண்டபடியினால் இந்த நாட்டின் தலைநகருக்கு அஸ்தினாபுரம் என்று பெயர். ஓ, அஸ்தினாபுரம். எதனால? அஸ்தன் ஆண்டதனால் அஸ்தினாபுரம். சப்போஸ் அப்படி கவனிக்கணும். அஸ்தனுக்கு நிகமன் பிறந்தான், நிகமனுக்கு அரசியர்மிலி பிறந்தான், அரசியர்மிலிக்கு சவ்வரணன் பிறந்தான், சவ்வரனுக்கு குரு மகாராஜன் பிறந்தான். குரு மகாராஜன். குரு மகாராஜன் பிறந்து இந்த நாட்டை ஆண்டபடினா என் நாட்டுக்கு குரு நாடு என்றும் எங்களுடைய குலத்திற்கு குரு குலம் என்று பெயர் வந்தது. சரி, எப்படி? குரு ஆண்டபடினால் குருநாடு, குலத்திற்கு குருகுல வம்சம். குருவுக்கு பரிசித்து பிறந்தான், பரிசித்துக்கு பிரதீபன் பிறந்தான், பிரதீபனுக்கு சந்திர மகாராஜன் பிறந்தான், சந்திர மகாராஜன் கங்காதேவி மணந்து காங்கேயன் என்று சொல்லக்கூடிய பீஷ்மாச்சாரியார் பிறந்தான். அவன் தான் கல்யாணம் பண்றதுன்னு சபதம் எடுத்துக்கிட்டான்ல. அதனால வாரிசு எப்படி வரும்? அதனால இன்னொரு மனைவியை வழங்கி வரக்கூடிய பரிமள கண்டியை திருமணம் செய்து சந்திர மகாராஜன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி இருக்க அஞ்சாங்கல் வேலை இருக்கு. அப்படி அந்த சந்திர மகாராஜன் பரிமள கண்டியை மணந்து சித்திராங்கதன் சித்திரவீரியன் என்று சொல்லக்கூடிய இரண்டு பேர் பிறந்தோம். சித்திராங்கதன் ஒரு நாட்டுக்கு ஒரு அரசு தான் இருக்கணும். ஆமா, ஒரு கத்தியில ஒரு சொறையில ஒரு கத்தி தான் இருக்கணும். அதனால தெய்வலோகத்தில் ஒரு சித்திராங்கதன், பூலோகத்தில் ஒரு சித்திராங்கதன் அப்படின்னு சொல்லி கொள்ளுகாரு. அந்த தெய்வலோகத்தை சித்திராங்கதன் பூலோகத்தை சித்திராங்கதன் மீது படையெடுத்து அவனுடைய சிரத்தை அறுத்து கொன்றான். எப்படி? பூலோகத்தை சித்திராங்கதன் கழுத்தை அறுத்து கொண்டிருக்காங்க. சுலோமிசன் ஓடுறாங்க, அறுத்து கொண்டு விட்டான். அதனால சித்திரை வீரியன் அம்பிகை அம்பாலிகை என்று சொல்லக்கூடிய இரண்டு பெண்களை திருமணம் செய்து அவர் நோய்வாய்ப்பட்டு குடியும் குடித்தனமா அந்த குடும்பத்தை கண்டுக்கல. அதனால் நோய்வாய்ப்பட்டு குழந்தை இல்லாம வாரிசு இல்லாம செத்து போயிட்டார். சரி, செத்து போன பிறகு வாரிசு இல்லையே, ஈஸ்வரன் கல்யாணம் பண்றதுன்னு சொல்லிட்டாரு. மற்ற ரெண்டு பிள்ளைங்க இன்னொரு பண்டாட்டிக்கு பிறந்த பிள்ளைங்க அவங்களும் ஒண்ணு தெய்வலோக சித்திராங்க கொண்டு விட்டான். இன்னொரு விசித்திர வீரியன் நோய்வாய்ப்பட்டு மடிந்து விட்டான். பார்த்தால் ராஜமாதா சத்தியவதி பரிமள கண்டி என்ன நினைத்தார்? நம்முடைய குல விருத்தடி வேணுமே என்பதற்காக 5 சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவத்தில் படகு ஓட்டும் போது வரராஜ முனிவரை சேர்ந்து வேதவியாசரை பெற்றெடுத்தால் அந்த சத்தியவதி என்று சொல்லக்கூடிய பரிமள கண்டி. சரி, அவனும் நம்ம பொழுதானே மருமக்க மாதிரி சொல்லாக்குறாங்க. அதனால அந்த பிள்ளை கூப்பிடு அப்படி என்று சொல்லி வேதவியாசரை அழைத்து அம்பிகை இடத்தில் சேர சொன்னார். அந்த பொண்ணு இவர் முனிவர் எப்படி இருப்பார் சாமி? தாடியும் தப்புமாக பார்ப்பதற்கு ஒரு அகோரமா இருந்தார். பார்த்த உடனே அது எங்கப்பா இவரு நாம எப்படி சேர்றது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கட்டிப்பிடிக்கும் போது இப்படி ரெண்டு கண்ணு மூடிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டான். யாரே? அம்பிகை. அப்போ சரி அம்மா இந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் சொல்றாரு தாய்கிட்ட. அம்மா இந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், ஆனா கண் இல்லாம பிறக்கும், பட்டத்துக்கு உதவாது அப்படின்னு. சரி
அந்த குழந்தை பட்டத்துக்கு உதவான்னு சொல்லிட்டேன். சரி, அம்பாலிகை இருக்கிறாள்ல, அம்பாலிகை இடத்துல சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடு என்று சொல்ல அம்பாலிகை அலங்காரம் செய்து அனுப்பிவிட்டா அவளை பார்த்த உடனே நடுங்குறா. அப்படி பயத்துல அப்படி பயந்து கூனி குறுகி இப்படி குழந்தை குறுகி உட்காருது. அப்படி கூனி குறுகி முடங்கி கொண்டா. அம்மா, இந்த பெண்ணிடத்துல சேர்ந்தேன், ஆனா கூனி குறுகி என்னிடம் சேர்ந்ததுனால குஷ்டமாக பாண்டுவாக பிறக்கும் போது அதுவும் பட்டத்துக்கு உதவாது அப்படின்றாரு. சரி, இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் எனக்காக ஒரு பிள்ளை பெற்றுக் கொடுப்பா என்று தாய் மகனிடத்துல கேட்க அந்த அம்பிகையை அனுப்பிடுறாங்க. அந்த அம்பிகை என்ன பண்றா, முதல்ல போய் கண்ணு மூடிட்டு பயந்துகிட்டோம். அதனால நமக்கு பதிலாக நம்ம கிட்ட தாதி பெண் இருக்கிறாள்ல, தாதி அலங்காரம் செய்து இவ போகாம தாதி அனுப்பி விட்டோம். யாருக்கிட்ட? வேதவியாசர் கிட்ட. அப்ப சரி, எந்த பெண் வந்தாலும் தாய் சொன்னது என்ன, ஒரு பிள்ளை பெற்றுக் கொடுக்கும். அந்த பெண்ணா அன்போடு பாசத்தோடு சேர்ந்தார். அவளும் அடேங்கப்பா, தரித்திரை பிடித்தவனுக்கு தனப்போதையில் கிடைத்தால் எப்படியோ அதை போல அச்சற்ற மகிழ்வோடு ஒரு தவரிசை நம்ம சேர்றோமே அப்படி என்று மகிழ்வோடு சேர்ந்தார்கள். அம்மா, இந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், உலகமே அதிசயம்படி அதிசயிக்கும்படி புற்றி நானும் அறிவு கல்வியிலே சிறந்து விளங்குவான் என்று சொல்லி குழந்தையை பற்றி கொடுத்து விட்டு அவர் இனிமேல் என்ன வற்புறுத்தாது தாயே விட்டார். கண்ணை மூடி சேர்ந்த உடனே அவளுக்கு பிறந்த குழந்தை கண்ணில்லாத திருதராஷ்டிரன். ஆமா, கூனி குறுகி பாண்டுவாக குறுகிறதுனால அவளுக்கு பிறந்தது பாண்டு மகாராஜன். சரி, தாதி பெண்ணிடத்துல வேதவியாஸ் சேர்ந்து பிறந்த பெண்ணு குழந்தை வீதர மகாராஜன், வீதரன். இப்படி 3 பேர்கள். வீதரனுக்கு திருமணம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. பாண்டவுக்கு குந்தி மந்தாரை மணந்து பாண்டவர்கள் ஐவராஜாக்கள். துரியோதனாதிகை 100 பேர்கள் திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள். ஆக ஐவருக்கும் பாதி நாடு, 100 பேர்களுக்கு பாதி நாடு தருவதா என்று பாண்டவரை கொன்று விட்டால் பார்வலகை ஆளலாம், ஐவரை கொன்று விட்டால் இந்த அஸ்தினாபுரத்தை ஆளலாம். இன்னைக்கு கூட பாரு, சொத்து சுகத்துக்காக அண்ணதம்பிங்களா கொலை பண்றாங்க, அடிச்சு போடுறாங்க, ஆளு வச்சு போடுறாங்க. எதுக்கு? அவன் சொத்துல நமக்கு வந்துருமே அப்படின்னு. அந்த மாதிரி போகிற வழியில் போய் குழி, நடக்கிற வழியில் நச்சு முள்ளு, குளிக்கின்ற குளங்களில் கூறு ஊசி, முன்னுகின்ற சாதித்தில் விஷம், படிக்கிற பாய்களை பாம்பு, இப்படி எண்ணில் அடங்க வஞ்சிகளை செய்தான். அதான் நல்லவனுக்கு நல்லதே நடக்கும், நல்லவனுக்கு தெய்வம் துணை இருப்பார் என்பது போல அந்த தெய்வம் பாத்துக்கிட்டு இருக்குது. யாரு நல்லவன், யாரு கெட்டவன், யாருக்கு என்ன செய்யணும், யாருக்கு வரம் கொடுக்கணும், யாருக்கு வரம் கொடுக்க கூடாது அப்படி என்பது அவருக்கு தெரியும். அவருடைய உருவத்தில் வந்த ஸ்ரீமந்த நாராயணனுடைய அருளால பாண்டவர்கள் ஐவர்களும் எள்ளுக்காய் முள்ளு முறியாமல் உள்ளங்கை நெல்லிக்கனியாக பாண்டவரை காத்து விட்டார். சரி, எவ்வளவு பண்ணாலும் தப்பிக்கிறாங்களே அப்படி என்று சொல்லி ஜெகனியினுடைய ஆலோசனை கேட்ட துரியோதனன், நாங்க புதுசா வீடு கட்டிருக்கிறோம், கூட நம்ம வீடு கட்டினா என்ன பண்றோம், பரம்பரெல்லாம் கூப்பிடுறோம்ல, அப்படி பங்காளி இதான பாண்டவரே, அதனால வாங்கப்பா புதுசா ஒரு வீடு கட்டிருக்கிற சபா மட்டும் அதுக்கு வந்து விருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சண்டை நமக்குள்ள ஆயிரம் இருக்கும். அண்ணன் இன்னைக்கு அடிச்சுக்கலாம், நாளைக்கு கூடிக்கலாம் வாங்கன்னு சொல்லி நல்லவையில போல நடிக்கிறாங்க. யாரையும் துரியோதனன். இதுக்கு காரணம் யாரு? ஜெகனி. அவன் வார்த்தை கேட்டு வர வைத்து தந்திரமாக சரி சாப்பாடு ஆவறதுக்கு நேராவது ஒரு விளையாட்டு விளையாடலாம் அப்படி என்று சூது வகையான சூதினால் பகலியாடி நாடு நகர நவநீத செங்கோட் அனைத்தும் உப்பு சட்டி வரைவோடு ஆடை ஆபரணங்கள் பொன்பொருள் தெளிவுகள் மனைவி தம்பி எல்லாத்தையுமே வச்சு தோத்துட்டாங்க. தோத்த பிறகு பாஞ்சாலி தோத்த அடிமை வச்ச பிறகு துரியோதன் தம்பி துச்சோதனன் தீயில் உறிந்தான். அந்த எம்பெருமா நாராயணன் காப்பாத்தினாரு. அதற்கு பிறகு பாஞ்சாலி பகடியிலே ஜெயித்து தன் கணவன்மார்கள் பாண்டவர்களை மீட்டு 12 வருடம் காணகம் விடுதலை கொடுக்கறாங்க. நீ ஒரு ஆட்டம் ஜெயிச்சதுனால உங்களுக்கு 12 வருடம் காணகம், ஒரு ஆண்டு அக்கியாவது வாசம், மறை உருவமா யாருடைய கண்ணுக்குமே நாங்க பார்க்க கூடாது, பார்த்துட்டா மீண்டும் 12 வருஷம் அப்படி என்று சொல்லி ஓட்டி வைத்தான் காணகம். சரி, அப்ப சைலண்ட் சாமி, இதுல என்ன முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் கேட்கணும். ஏன் 12 வருஷம் காணகம் ஓட்டணும்? ஏன் ஒரு 20 வருஷம் ஓட்டுறது? ஏன் ஒரு இல்லைன்னா 5 வருஷம் ஓட்டுறது? காரணம் இருக்கணும் சாமி. ஆமாங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு கூட பட்டா சிட்டாவில ஒரு மாநில மக்கள்
ஒரு வீட்டையோ ஒரு காட்டையோ 12 வருஷத்துக்கு கரையும் 12 வருஷத்துக்கு நாம ரசீது போட்டு வாங்கிட்டா அந்த காடு காட்டுக்காரன் சொந்தங்கள்ல ரசீது கட்டிக்கிட்டு இருக்கிறான் பாரு 12 வருஷம் அவனுக்கு தான் சொந்தம். வீடுமே 12 வருடம் கழித்து விட்டால் ஒருவன் பெயரிலே ரசீது கட்டி கொண்டே வந்து விட்டால் அந்த வீடு சட்டப்படி அந்த ரசீது கட்டணவனுக்கு தான் சொந்தம். அந்த மாதிரி 12 வருஷம் கழிச்சு போயிட்டு போக கூடாது. 12 வருஷம் போயிட்டா இந்த நாட்டுக்கு வந்து வர முடியாது. நமக்கே சொந்தம் ஆயிரும். எல்லா கரையும் பட்டா கிட்டா எல்லா இடத்துலயும் கையெழுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல ஜகுனி ஆலோசனை கேட்டு அனுப்பி வைத்தார்கள். நாங்க என்ன பண்ணோம், எங்க போனோம் தெரியுமா? ஓய்வு விடும் போதெல்லாம் நல்லா இங்கேயே உட்காந்துட்டு இருங்க. ஒரே ஒரு பாட்டு சொன்னதை மட்டும் மாறிக்கோங்க. ஐயா பாஞ்சாலி முன்னடக்கே பாண்டவர்கள் பின்னடக்கே ஒரு ஆடாதே ஐயா பகடியாரி இந்த பாண்டவர்கள் ஆரினியோ சாமி போடுவராய். ஒரு கலி தலைவாணி கணக்கண பச்சமத்தி ஐயா உங்கது காய்கனி ஒரு மது முகிலாரி ஐயா இன்னரே ஐயா வேலியே ஐயா காணிகமோ சாமி போடுவராய். தேவர்களுக்கு ஏன் பூமாலை, சிவனுக்கு ஏன் சர்ப்ப மாலை என்பதற்கு ஒரு அரக்கனுடைய வரலாறு பேசணும். அந்த அரக்கன் தான் அந்த சர்ப்பமா மாறுறது, அவர் மாலையா போடுறது எல்லாமே அந்த வரலாறு வரணும். அது இன்னொரு கூத்துல பேசுறேன். இதை ஓட்டிடுறேன். அடுத்த கூத்துல கண்டிப்பா சொல்லிடுறேன். நீ ஞாபகப்படுத்து. அப்படி இருந்தாலும் இன்று நான் 9வது வனத்தில் இருந்து எங்க போனேன்? எங்க? சிவனை காண. சரியற்ற மாமன் முன்னே முறையற்ற வார்த்தை சொல்லி நங்கையை முன்ன வைத்து நகைத்தார்கள். என் தமையன்மார்கள் அண்ணன் மீது கோபம் கொண்டு கால பைரவர் வனம் தேடி இந்த காண்டிவன் மண்மேல் காலை வைத்து ஊனி நான் பயணமான. அப்ப கால பைரவரை சந்தித்து அவர் 30 அடி செப்பு கம்பம் தந்திருக்கிறார். அதனால என் குருமங்களை கட்டுக்கட்டா நீர் அணிந்து காவி முடை தரித்து முடியா முடை தரித்து முனிவர் வேடம் கொண்டு ஹரிகரா சிவசிவா கங்கார நீலகண்டா திருநேத்ரா என்று நான் தவ கோலத்திலே பக்தி கோலத்திலே மாறி இந்த வனத்தில நான் போயிட்டு இருக்கும் போது கானகம் எப்படி தெரியுமா? எப்படி? கானகத்தை காட்டுக்குள்ளே காணும் கேட்குது. ஒரு காணும் கேட்குது. ஐயா என்று
கால் எடுத்து வைத்த உடனே ஹரிகர சிவஜபா கங்காதர நீலகண்டா கௌரி மனோகர என்று சத்தங்கள் கேட்கின்றன. வானர கூட்டங்கள், வானரம் என்றால் குரங்கு, குரங்கு கூட்டம் எல்லாம் கூட்டம் கூட்டமாக கும்பல் கும்பலாக சிவனுடைய மந்திரத்தை சொல்லுகின்றன. இந்த மா பழ வாழை கனிகளிலே சிறந்தது மா பழ முக்கணி என்று சொல்லுவார்கள். அந்த முக்கணி பழங்கள் எல்லாம் பழுத்து அப்படி குலுங்குகிறது. நான் வருகிற தமக்கோலத்தை பார்த்து அப்படி போகும்போது பல கோடி போட்டு படம் எடுத்தாலும் இடைவேளைன்னு ஒண்ணு விடுறோம். அப்படி நரகத்துல படுறா அப்படி பட்டியல் இருந்தா இல்லைங்க. இவங்க எல்லாம் அப்படித்தாங்க கொள்ளணும். போறது கூட எனக்கு பள்ளிக்கூடத்துல கேக்குறாங்க அப்படி கேக்குறாங்க. இல்ல இவங்க எல்லாம் அப்படியே தான் கொள்ளணும். ஆமா சத்ராவதிங்கிற கொள்ளல மத்தாலும் கொட்டி போகணும். அப்படியே சாப்பிட்டு என்ன மட்டும் தட்டுவாங்க. வீட்லயே என்ன வேலை, வீட்லயே அடிக்கிற வேலை தான். மத்தால அடியா சும்மாலாம் இருக்கிறதுல எடுத்து வச்சுட்டு மட்டும் அடிச்சுட்டு இருக்கிறதா மத்தாலத்தை. அப்படி சொல்ற மொத்தமா நீ அடிக்கிறான்னு சொன்ன எந்த நேரமும் அதே ஞாபகத்துல குடி ஒண்ணும் தப்பு இல்ல. அல்ல நம்ம மக்கள், நம்முடைய வீரவணி சத்திரி சமுதாயம் எல்லாம் ஒத்துக்குவாங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. எப்படி செய்யறா? ஆமா மக்கள் கொஞ்சம் தூங்குறாங்க, அவங்களுக்கு விறுவிறுப்பு கொடுத்துறேன். ஆமா தண்ணி காலையில தான் போய் போடணும். 12 மணிக்கா விழாக்களை 250 ரூபா தான். ரெடியா? சாமி அதனால இப்ப எங்க செல்கிறீங்க? பரமனை காண. ஆமாங்க சிவனை காண. துளசிமணி மார்பலகா சுகத்தை தாத்தா, சுருதிய மெய்பொருளை வரத்தை தாத்தா, கலப கஸ்தூரினிய கடாசத்தை தாத்தா, கஞ்சனை முன் வென்றவனை கருணை தாதா, பரம்பொருளை சிவசோதி பக்தி தாதா, பக்தி முத்தி சித்தி செய்ய உன் பாதம் தாதா, ஓ முனீஸ்வராய நமக்கு. தாத்தா 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 தண்ணிக்குள்ள தான கொடுத்தல். ஆமா சாமி. அன்னைக்கு படிச்சு
வராதா? வாடாங்க. ஓ அப்பா, என்னம்மா சொல்லுமா? யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. ஆமா. அவர்கிட்ட போய் போய். போகாதே நீயும் இல்லையா சங்குமதேவா, இந்த பொற்குடியால் நானும் மாறி ஏகாதே நீர் இல்லையா ஒரு சங்குமதேவா, இந்த இளங்குடியால் நானும் மாறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு வாடி அப்படின்னு நான் போய் சொல்லிட்டேன். ஓய் அவர்கிட்ட சொல்லுடா போய். சாமி கங்காதர கவரி மனோகர கவரியா மாவகரா திருநீலகண்ட ஏன் போது மீறி போச்சா தென்னையில கிடத்தியா? சாம்ராணி வீரிய சதாசிவாய நமகி. ஏன் சாமி? சாமி என்ன போகாத நீயே இல்லையா இந்த பொற்கொடியா நானும் வரேன் யார போவாங்க அப்படின்னு அவங்களுக்கு கேக்குறாங்க. நல்லா சொல்லுடா. உன்னை கேக்குறாங்க, அவங்களும் உன் கூட வராங்களா சாமி? அப்படியா? அந்த பொற்கொடியா உன் கூட வரலாம் சாமி. ஐயே ஐயா மறை முடிவில் கோணி மாதுரி பகத்தானே, மறை முடிவில் கோணி மாதுரி பகத்தானே, கருமீட சமணி காலகாலனி கண்முன்றானி, முடி சதையோனே என் பெருமானே என் பித்தனே, நடராஜே சிவபெருமானே. தாயே ஏனம்மா எந்த தாயே என்னை வந்து வழி மாறிட்டாய். எந்த தாயே எந்த தாயே அடி இருதான் கேட்டுட்டு வரேன். ஏனம்மா எந்த தாயே என்னை வந்து வழிமறித்தாய். வழிமறித்தாய். நான் அம்மா ஈசனை வேண்டி நல்ல தவங்களை செய்ய போகிறேன். ஈசனை வேண்டி நல்ல தவம் செய்யறதுக்கு போறாரு. சிவனை என்று அருணனை காண போகிறேன். அந்த அருணரை காண போகிறார் அம்மா. சிவ சிவா சிவனை என்று சிவனை காண செல்கிறேன். சிவனை பார்ப்பதற்கு போறாராம். ஏனம்மா எந்த தாயி வழியை மறைக்கின்றேன். வழியை மறைக்கிறார். வழியை மறைக்காதே. உங்களுடைய வால்மனை. வால்மனை என்றால் வால்மனை என்றால் வாழுகின்ற வீடு. வீடு. உங்களுடைய வீட்டை தேடி போயிருங்க. நீங்க உங்க வீட்டை தேடி போங்க. நான் அவர் சிவபெருமானை பாடுபட்டு வந்தோம்.
ஊட்ட தேடி போறதுக்கு இவ்வளவு நேரம் இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு அலங்காரம் பண்ணி அவரை பாக்குறதுக்கு வந்தனா என்னத்துக்கு வந்துக்கிறீங்க? ஐயோ ஓய் அவரை பாக்க அப்படி தொப்புளுக்கு கீழே புருங்க ஓம் நம சிவாய நமக்கு. அவர்கிட்ட போய் இங்க வாங்க மாறாப்பு சேலைக்குள்ள மானை 2 ஒளிச்சு வச்சு அந்த மானை பிடிப்பதை போது மங்கை குறை தீர்ப்பதை போது சித்திரம் வச்சு வச்சிருக்க மானை இப்படி சொன்னா நான் எப்படி நன்றி கத்து சொல்லிட்டோம் சாமி என்ன முண்டத்தான் வரேன் மாறாப்பு சீலைக்குள்ள 2 மானு குட்டி ஒளிச்சு வச்சிருக்கிறியா அப்புறம் சீலைக்குள்ள சித்திரம் பதிச்சு வச்சிருக்கிறேன் சித்திரம் பதிச்சு வச்சிருக்கிறாளா சீக்கிரம் வர சொல்லி ஆமா சீக்கிரம் வர சொல்றாங்க சாமி நீ போறியா இல்லையா 2011 திருமணத்தை சிவனும் உமா பார்வதி இருவர்களும் தில்லி அம்பலத்திலே நடனம் புரிந்தார்கள். நடனம் புரியும் போது இந்த இடத்திலே கூத்தாடினார்கள். அதே சிவனும் சக்தியும் அவர்கள் கூத்தாடிகள். நாம் அதை பார்த்தாடி. அதனால லைட் கம்பம் வேண்டும் என்பதற்காக 6 சாஸ்திரம் 2 கம்பங்கள் அங்கே 2 கம்பங்கள் பின்னே 2 கம்பங்கள் சரி மொத்தம் எத்தனை 6 ஆமா 6 சாஸ்திரங்கள் 4 வேதம் இங்க 2 இங்க 2 18 புராணங்கள் ஆட்களாய் வைத்து நடனமாட இந்த வீணை நாரதருடைய வீணை ஹார்மோனியமாக தெல்லியில சிவன சக்தி ஆனந்தா இந்த தெருக்கூத்து இந்த கலை பிறந்தது. சலங்கை அந்த தெல்லியில ஆடும் போது சதங்கை அது ஒடிஞ்சு கீழே உள்ளதுனாலதான் அதுக்கு பேரு சதங்கை இப்படி தில்லி அம்பலத்துல சிவனோட ஆடினதுனால பார்வதிக்கு ஆடுகாலி சிவனிடத்திலே தோற்று ஓடி போனதுனாலே அவளுக்கு ஓடுகாலி என்றும் மயிர் உள்ளவர் வாரி முடியட்டும் அப்படி என்பதனாலதான் இன்னைக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இருந்தா கூட விடுறா மயிர் உள்ளவங்க வாரி முடியட்டும் 2 பேரும் சண்டை. அப்ப அந்த சண்டையில சிவன் கோர தாண்டவம் ஆடுறாரு மைத்த அவிழ்த்து விட்டு. அப்ப பார்வதி மைத்த அவிழ்த்து விட்டு ஆடுறான். அப்பதான் மயிலுள்ளையும் வாரி முடிட்டோம் அப்படி என்பது பெயர். தில்லை அம்பலத்துல நடனம் பொருதினால தில்லை அம்பல நடராஜன் என்றும் தாண்டவம் ஆடியதுனால தாண்டவராயன் என்றும் கோர தாண்டவம் ஆடியதுனால கோதண்டராயன் என்றும் பல பெயர்கள் இந்த கூத்தாடின விஷயத்துல வருது. அதனால அப்படி இருந்தாலும் என்ன சொல்றாங்க
எங்க ஒரு முறை வந்து பார்த்துட்டு மட்டும் போயிருங்க. ஏங்க அப்புறம் நீ எங்க வேணா ஒரு டைம் வந்து என்ன பண்ணிட்டு போங்க. கோமரகிர மகாதேவ ஏயா அவையா என்ன பண்ண கூட பரவாத பிடிக்காது எப்படி ஐயோ, வாங்க ஐயோ, உங்களை பார்த்து கையே காசிக்கு போகும்போது கர்ப்பமும் கூட வந்ததென்று காசிக்கு போகும்போது இந்த கர்மமும் கூட வந்ததென்று பேசிய கதை போலாச்சினே பேதைய நான் செய்த பாவம் நான் ஆசையாய் தவிர்த்து செய்ய அடவியில் நடக்கும் போது மாற்று ரூபமாக என் கை முன்னே வருவதென்று சிவகாமி நேசனே என்னை இந்த தில்லைவாள் நடராஜனே தகுத தகுது
முடியாது. என்ன ஓமரிகர மகாதேவா என்னப்பா சொல்லுமா? சொல்லுடா அவரை. என்ன சொன்னாரு? யாஜாமி என்ன சாமி சொல்றீங்க? கிட்ட வராது நீ போடி. உன் கிளுகிளுப்பெல்லாம் எனக்கு தெரியும். 1000 கோடி கோடி உன் கிளுகிளுப்புலாம் எங்களுக்கு தெரியும். சமத்தெல்லாம் காட்டாதே. சமமுனிவருக்கு காமம் கொள்ளாதே. கொள்ளாது. சட்ட கல்விகள் நீ பேசாதே. பேசாதே. அதிகாரி என் முன்னே நீ நில்லாதே. நிற்காது. துஷ்ட தனம் கொண்டு நீ பேசாதே. பேசாது. துரித்தி வந்து என் முன்னே நீ நில்லாதே. நிற்காது. கேளுங்க. அதுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். அதுதான் ஒண்ணுமே வாயை பாக்கணும். சாமி 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 போய் ஆவர் நேரம் ஆகட்டும். இந்த பட்டிமன்ற கழட்டி வச்சுட்டு போய் ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்துருங்க. 2வது நாம 5 ஆளு கூட்டி தலைக்கு தண்ணி வச்சு தண்ணி ஊத்திட்டு போலாம். எடுத்து ஆளுங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் கடவுள் இந்த விஷயத்தெல்லாம் நான் பாக்கணும்னு சொல்லி கண்டா போயிட்டாரு. ஏன்னா அண்ணா பாமாளி அண்ணா எடுத்து சொல்லி செட் பண்ணி விடணும். நாம ஏன் கண்ணல பாத்துக்கிட்டு அப்படி சொல்லி கல்லா போயிட்டாரு சாமி. அதனாலதான் நல்லவங்களா 4 பேரு 4 பேர் இருந்தாலும் லட்சத்துல ஒருத்தர் கோடியில ஒருத்தர் தான் பாரு ஜோதி வடிவுல காட்சி தருவார். ஆமா ஆமா ஆமா. அதனால நீ அந்த லிஸ்ட் இப்ப நீ போக மாட்ட முடியாது. ஏன் கிளி சீட் எடுக்கிறது இல்லையா? இங்க வாடா. ஏன் பயங்கர மாத்திரை போட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஏங்க இதென்ன 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பண்ற வேலையா? 5 நிமிஷம் 5 நிமிஷம். அம்மா சொல்றது ஏண்டா டேய். அவன் என்ன வந்து என்ன காடு கலையா புடுங்க சொல்றான். டேய் இங்க பாருங்கடா. ஓ அச்சோ அவா அவர் வந்து என்ன காடு கலையா புடுங்க சொல்றான். ஒரு 5 நிமிஷம் வந்து அவர் இல்ல கீழ படுங்க சொல்லு. நான் மேல போடுறேன். சாமி நீ எந்த வேலையும் செய்ய வேணாமா? நீ படுத்துக்கிட்டா போதும். மத்ததெல்லாம் அவங்க பாத்துக்கிறாங்க. டேய் யார் இடத்துல என்னடா பேசுற? இல்லைன்னா எடுக்கிட்டாவது ஒரு சாமி நானு ஓடி போ சாமி. எனக்கு சம்பளமே வேணாம். தினமும் இதே மாதிரி நாடகமே வைக்கிறது. இதே நாடகத்தையும் வை. சம்பளமே வேணாம். உன்னை யாரோட குறுக்க வர சொன்னது?
ஆசைக்குது கையை கட்டிக்கிறேன் கையை கட்டி நான் சொல்றதெல்லாம் போய் சொல்லணும். கையை கட்டிக்கிறேன் தெரியுமா? ஐயோ அந்த ஆள் வர மாட்டேங்கிறான். ஐயோ அந்த ஆளுக்கு இனி சீட் எடுக்க மாட்டேங்குது. அவன் வேணும், எனக்கு நினைப்பதுச்சு அவன் வேணும். எனக்கு நினைப்பதுச்சு. அடியே தங்கம்மா, என்னங்க வாடகை அவர்கிட்ட போய் என்ன தெரியுமா சொல்ற? உன்னழகு என்னழகு ஓரழகா தோணுதுங்க. கட்டிலுண்டு மெத்தை உண்டு, கால் பிடிக்க தாதி உண்டு, ஏற பிறவி உண்டு, எடுத்தடிக்க சவுக்கு உண்டு. இத பார்த்து மட்டும் என்ன பண்ண முடியும்? போன மாசம் தான் 5 கிலோ அரிசிக்கு 500 ரூபாய் பணத்துக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஏண்டா என்ன ஆகுதுன்னு வேற பில்டப் கட்டிட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்படுது என்ன வேற எடுத்து நான் சொன்னதால போய் அவர்கிட்ட அப்படியே சொல்லிட்டு வாடி. சாமி கட்டில் உண்டு மெத்த உண்டா, கால் அடிக்க தாதி உண்டா. நீ வந்தா மட்டும் போதுமா? எனக்கு நினைப்பு எடுத்தடிக்க சவுக்கு உண்டு, செலவழிக்க ரொக்கம் உண்டு. வர சொல்லுடா, வர சொல்லுடா. அடைமையில் அடைக்கும் போது தேவியே என் முன்னம் என்னை விழுந்து ஒரு தீயாயானால் ஆசையாய் தவிர்த்து செய்ய அடைவில் போகும் போது தாவியே சபிக்கலாகுமே தையலே நடந்திடாயோ. உடையா ஏதோ கொஞ்சம் மெண்ட பண்ணத்தான் பண்டிகை செய்ச்சா என்ன சொல்றாரு கேட்டு வா. என்ன சாமி சொல்லு சாமி. அதனால நான் பங்காளி வெல்ல பாஸ்போர்ட் வாங்க போறேன், எதிரி வெல்ல ஈசல்வர் வாங்க போறேன்.
ஐந்து ஆசையை தான் மறந்து பஞ்சசாரம் கைப்பிடித்து ஹரிகர சிவசபா என்று பெண் ஆசையை மறந்து நான் போய் கொண்டிருக்கிறேன். சரி, அதனால வழிபட சொல்லு, இல்லைன்னு நடக்கிறதே வேற. சரி, பங்காளியை வெல்வதற்காக அந்த பரமனிடம் பரமாவத போறாரு, அதனால வழிபட சொல்றாரு. அதனால வழிபடணுமா? வேண்டாமா? சொல்லி சக்காலத்தீங்களாச்சு அவருக்கு நீ வழிய விடு, நான் கொடுக்குறேன். இந்த கன்னி முகத்தை கண்டு போனா வரம் தருவான். சரியா, அவர்கிட்ட மட்டும் தான் காட்டுவேன். ஏங்க நீங்க பாருங்க, வாங்க வாங்க. என்ன பண்ற? அவர் வர சொல்லுடா. இந்த பொம்பளை பேசிக்கிட்டு இருந்தா நாம போய் சிவனை போய் பார்க்க முடியாது. அதனால ஆபத்துக்கு பாவம் இல்ல. அதனால என் பானத்தினால் அவரை கொண்டு விட்டு புறப்படுகிறேன். ஒரு பசுவானாலோ அதை குத்தி கொண்டால் பாவமில்லை என்று மீது பானமையினால் பாவம் வந்து நேர்மென்று அதில் ராஜன் அவர் பங்கார கோபம் கொண்டு அச்சுதா முச்சுதா கோபாலே பட்டி மாமலை போனே நிபமலை போய் கமலை செங்கே அச்சுதா மலரி ஆயுர்வேத கொழுந்தையன்னோ தானிச்சுவை பெருக வேண்டி இந்திரலோக நகர திருவடியே அர்ஜுனன் வணங்கி நின்றேன்.
திருவடி பாதங்களுக்கு அர்ஜுனன் அநேகமான வணக்கங்கள். இருந்தாலும் இந்த அருணிய கானகத்திற்கு அருகே தந்திருக்கின்றார். ஏன் நான் தான் வனம் கடந்து எதிரியை ஜெயிப்பதற்கு ஈசன் வாங்க போறேன். நீ எதுக்கு இந்த கானகத்தில் இருக்கிற? அர்ஜுனா, ஏன் இந்த கானகத்துக்கு வந்து தெரியுமா அர்ஜுனா? நீதான் உன் அண்ணமார்கிட்ட சண்டை பண்ணிக்கிட்டு நீதான் கையில எங்கிரி போறன்னு சொல்லி வந்துட்ட. இந்த ஆயன் இல்லாம இந்த அர்ஜுனன் இல்ல, இந்த அர்ஜுனன் இல்லாம இந்த ஆயனும் இல்ல. அதனால உன்னை பிரிந்த எனக்கு ஒரு பொழுதே போக மாட்டேங்குது. அதனால கானகத்திற்கு வந்து இந்த கானகத்தில் கூடிய மன புதுமைகளை ரசித்துக் கொண்டிருந்தால் அதுல கொஞ்சம் பொழுது போகும்ல. நல்லதானாலும் கெட்டதானாலும் அடிக்க 1000 தடவை மாமா மாமா என்று என் அருகில் இருப்பார். இப்ப எதிரி ஜெயிக்க போறேன்னு சொல்லி புறப்பட்ட கானகம். சிவனை பார்க்க. அதனால எனக்கு ஒரு பொழுது போறது ஒரு யுகமா இருக்குது. அதனால பொழுது போய்க்கணும் நீ வர வரைக்கும். அதனால இந்த கானகத்தில் இருக்கிற கானக புதுமைகள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தால் பொழுது போறது தெரியாதல்ல. அதற்காகத்தான் இந்த கானகத்தில் வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. வேற எனக்கு என்ன தெரியும்? எங்க மாமன் நல்ல மனுஷன், நவனி நல்ல மனுஷன் மாதிரி. மாமா மாமா சரி, இந்த கானகத்தில் தானே இருக்கிற. இந்த கானகத்திலே ஒரு கன்னி பெண்களை கண்டேன். கன்னி பெண்கள் பொட்டு பிள்ளைங்க. பொட்டு பிள்ளைங்களா? எங்க இருக்குனா? கானகத்துல பார்த்தேன். இந்த கானகத்துல? நீ கானகத்துல தானே இருந்தேன்னு சொல்றேன். நானே உள்ள நீ பார்த்தாயோ? ஏடா அர்ஜுனா, நீதான் புண்ணியம் செஞ்சவன் போல தெரியுது. உன் கண்ணுக்கு தான் போற இடமெல்லாம் ஒரு பொட்ட பிள்ளைங்களாவே தெரியுறாங்க. நான் இந்த கானகத்துக்கு வந்தனே எனக்கு யாருமே தெரியலப்பா. சத்தியமா தெரியாது. உன் தலைமையில சத்தியமா எனக்கு தெரியல. ஏன் என்ன வேண்ட? நான் சாப்பிட்டுங்க. அது இல்ல அர்ஜுனா, இந்த கானகத்திலே பெண்கள் வந்தாங்களா? என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே. அப்படி கண்ணுக்கு தெரியல? கண்ணுக்கு தெரியலையா? இல்ல கண்காட்டி வித்த செய்தியா? எனக்கு என்னன்னே தெரியல அர்ஜுனா. அப்படியா? பெண்களை நான் பார்க்கவே இல்ல. அதேதான். எதேதான்? அவளேதான். எவ்வளவுதான்? போட்டேன். காடே வானதே அணிலே கண்டே வாரி கண்ணிகையே கண்டே கண்ணிகையோ கண்ணே நின்று நான் அறிவே. எப்படி நீ நினைப்ப? அர்ஜுனா, உனக்கு என்ன பைத்தியம் என்னடா? பைத்தியம் எனக்கு இல்ல, உனக்கு. நான் எப்பற பொம்பளை ஆக முடியும்? வேஷம் பொம்பளை வேஷம் போறதே போடுற. சரி, நல்லா போட மாட்டேன். வேஷம் கழித்தீரே கழுத்தில் இருக்கிற கருமணியா கழுத்தாத விட்டா. அர்ஜுனா, அந்த கன்னிகை வந்த மோகினியா வந்த பெண் கழுத்திலையும் கருமணி, உன் கழுத்திலும் கருமணி. இது என் கழுத்துல ரொம்ப நாளா இருக்குதுடா, உனக்கு தெரியாது? ஆமா, உன் கழுத்துல இருக்கிற மணி தான் அங்கே இருந்துச்சு. என்ன சொல்ல வர? அந்த கன்னிகை வந்தது கண்ணன் இல்லடா. இந்த அரிங்கிலியா வந்தால அவதாரம் கழிச்சதே கழிச்சா. இந்த ஹரிநாமத்தையா கழிக்காத விட்ட. அர்ஜுனா, உன் நெத்தியில இருக்கிற நாமமும் அந்த மோகினி நெத்தியில இருக்கிற நாமமும் அதே நாமம். அதனால அவதாரம் கழித்த ஆயன் ஹரிராமத்தை மறந்தி அந்த அரிங்கிலியா வந்தது இந்த ஆயன் என்று நான் அறிந்தேன். பரவாயில்ல. ஏன் இந்த அவதாரம் கொண்டு வந்தால்? நான் எதற்காக மோகினி அவதாரம் எடுத்து வந்தேன் தெரியுமா? இந்த அர்ஜுனாகப்பட்டவன் அண்ணனிடத்துல கோபித்துக் கொண்டு அந்த அருணகிரிநாதன் சிவனை நோக்கி தவத்திற்கு போகிறானா, அல்லது பெண்கள் மீது காதல் மோகம் கொண்டு பெண்களுடைய பின்னாடி தெரிகிறியா அப்படி என்று உன்னை பரிசோதிப்பதற்காகவே நான் பெண்ணாக உருவெடுத்தேன். என் ஆசை உடையோன் என்று புகழுவோர் கோடான கோடி ஓடிப்பேர் கன்னிமார் வழியில் சிக்கி இந்த காண்டீபன் சிறகடிப்பான். ஆமா,
அதனால இவன் பரமனை பார்ப்பதையாவது பார்ப்பவருக்கு இதெல்லாம் ஏற்குமா? யாருக்கு ஏத்துக்காதா? ஏத்துக்காது. இது உலகமே ஏத்துக்காது. நீ உரலுக்கு சேலை கட்டினா கூட ஆனா பெண்ணை அவுத்து பார்க்க கூடியவன். அதனால அப்படிப்பட்ட பொம்பளை வரி பிடிச்சவன் நீ விரதம் இருந்து நீ பெண்பாடு இல்லாம பரமனை பாக்குறியா இல்லையான்னு சோதிப்பதற்காக வந்தார். சோதிப்பதற்காகவே நான் பெண்ணாக ஒரு உன்னை போல 1000 மருங்கலிகள் பெண்ணை மோகினி அனுப்பினாலும் நான் பெருவிரல பார்த்த திரும்ப பின் பார்க்க மாட்டேன். அர்ஜுனா இந்த வேடம் பிடிச்சிருக்குதா? இந்த அர்ஜுனா உனக்கு தான் அமைந்தது இந்த வேடம். உறுதியா ஈசன் பாதம் காண்பாய். ஈசன் பாதத்தை கண்டு அவனுடைய கையில் இருக்கக்கூடிய பாசுபத கணையையும் பெற்று வருவாய். அமைந்தது இந்த வேடம் அர்ஜுனா உனக்கு தானே. உமையவர் சீர்பாதம் உறுதியாய் காண்பாய். உறுதியாய் காண்பாய் என்று உலகளந்தோ சொன்னார். குருகுல சிகாமணி கொற்றவர் உன் தமையன் அனைவர்களும் வெச்சிட நீ சிறப்புடன் சென்று வாராய். அப்படியா? அதனத்தோடு போய் வா. ஆபத்து என்ற இந்த 1000 நினைத்தால் அக்கடமே உனக்கு ஏற்பட்ட ஆபத்தை தீர்ப்பேன். அப்படியா? ஆமா. எப்படி வருவேன்? நீ எப்படி நினைத்தாலும் உனக்கு வந்து காட்சியளிப்பேன். கரிடால்வார் வடிவிலே வருவாயா? ஆமா. ஏன் கரிடால்வார் வடிவிலே வருகிறாய்? ஏன்? அப்படியா? அதாவது அடிக்கிற வெயிலும் இடிக்கிற இடையில இடைவிடாமல் தவம் செய்வதை நான் நேராக வந்து இப்ப வந்த மாதிரி வரம் கொடுத்தா ஆயனுடைய அனுகிரகத்தினாலதான் அர்ச்சனை வருவாங்கன்னு தவிர அவனுடைய தவத்தில் அல்ல அப்படி என்று கேவலம் பேசுவாங்க. அதனால கஷ்டப்படுறது நீரி பேர் வாங்குறது நானே ஆகிவிடும். அப்படியா? சரி, அதெல்லாம் நிறைய பாக்கிறோம். சரி சரி, அப்படி என்றால் பதத்தோடு போய் வா. இந்த பரந்த உனக்கு பக்கத்துணை வருவேன். போய் வரட்டுமா? போய் வருகிறேன். இப்படியாக அர்ஜுன மகாராஜன் ஸ்ரீமந்த நாராயணனிடத்திலே விடைபெற்று எங்கே செல்கிறார்? 9வது ரோமரிஷி வனத்திலிருந்து நேர் வடக்க 1வது மோகினி வனம், 2வது நலாகனி வனம், 3வது முத்து மோகினி வனம், 4வது நாகக்கனி வனம், 5வது வேங்கக்கனி வனம், 6வது முண்டிவேடு வனம், 7வது ஏலக்கனி வனம். அர்ஜுன மகாராஜன் 7வது ஏலக்கனி வனத்துல அர்ஜுனன் காலெடுத்து வைக்க 7வது வனத்தில் வாழ்ந்து வரக்கூடிய ஏலக்கனி சபைக்கு வருகிற விதம் காண்க.